அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம 11th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ வரைக்கும் பிரம்மஞான சபை, அதாவது பிரம்ம சமாஜம் வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? பிரம்மஞான சபை வரைக்கும் பார்த்திருப்போம். இப்போ சத்தியசோதக் சமாஜம் அப்படிங்கறதுல இருந்து பார்க்கலாம். சத்தியசோதக் சமாஜம் இந்த வீடியோல இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ரெண்டு கருத்துக்கள் நம்ம பார்த்திருப்போம். ஒண்ணு மீட்பு இயக்கங்கள், இன்னொன்னு சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் மக்களுடைய எண்ணங்களுக்காகவும் அவங்களுடைய தேவைகளுக்காக அவங்களோட நம்பிக்கைகளை மாத்துறதுக்காகன்னு சொல்லிட்டு சீர்திருத்த இயக்கங்கள் உருவாச்சு. மீட்பு இயக்கம் அப்படிங்கிறது இந்துக்கள்லயே, அதாவது இந்துக்களா இருக்கட்டும் இல்ல முஸ்லிம்களா இருக்கட்டும், அவங்களுடைய பண்பாடுகள், அவங்களுடைய வேதங்களையே பார்த்தோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் இருக்கு, நல்ல கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்றதா மீட்பு இயக்கங்களா இருந்துச்சு. இப்போ சத்தியசோதக் சமாஜம் அப்படிங்கறத பார்க்கலாம். சத்தியசோதக் சமாஜம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்களுக்கு தேவையான, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் அந்த காலகட்டத்துல இழிவா நடத்தப்பட்டவங்க, இந்த மாதிரி ரெண்டு இயக்கங்கள் இருந்த இடத்துல ஒரு சாரார் மேல் ஜாதியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்தர வகுப்பினர் மூலமா அதிகமான பாகுபாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தங்களும் நிறைய சஃபரிங்ஸ் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகன்னு சொல்லிட்டு சில சமூக சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. அதுல ஒண்ணுதான் இந்த சத்தியசோதக் சமாஜம் அப்படிங்கிறது. சத்தியசோதக் சமாஜம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1873ல. யாரால உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதிபா பூலே, அவங்களுடைய வைஃப் சாவித்ரிபா பூலே. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெண்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன்களுக்காகவும் அதிகமா போராட ஆரம்பிச்சாங்க. இப்ப இவங்க யாரு, எதுக்காக இந்த சங்கங்கள் உருவாக்குனாங்க, எது மூலமா இவங்க இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படிங்கறது எல்லாமே இதுல கீழே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேல நம்ம சொன்னது எல்லாமே மேக்சிமம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும், மேல் ஜாதியாக கருதப்பட்ட சமூகங்களின் மேல் அதிக கவனம் செலுத்தின அப்படிங்கறத அவங்களோட விஷயம். என்ன, ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது, இவங்களுடைய சமூகங்களை சதியா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னா அதிகபட்சம் ராஜ பரம்பரை சார்ந்தவங்க தான் அதிகமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கலாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே மேல் ஜாதியினர்களுக்கு மட்டும்தான் ரொம்ப ஃபேவரா இருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இல்ல அப்படிங்கக்கூடிய உணர்வுகள் வர ஆரம்பிச்சது. அதுக்காக குறிப்பிட்ட இயக்கங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை அணிதிரட்டி அவர்களிடம் தங்கள் கொள்கைகளை விளக்கின. அந்த குறிப்பிட்ட இயக்கங்கள்ல ஒண்ணுதான் இந்த சத்தியசோதக் சமாஜம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதிபா பூலேவோட சத்தியசோதக் சமாஜம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 1827ல ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர் பிறந்தாரு. இவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாலி அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்ட வேலை செய்வோர் அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்ட வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மாலி சமூகத்தை சேர்ந்தவங்க. இவருமே பார்த்தோம் அப்படின்னா தொடக்க கல்வி கற்றிருப்பாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ்ல கல்வி கற்றிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவர் உயர் வகுப்பினர் மூலியமா நிறைய தாக்குதல்களுக்குள்ளானாங்க, அதாவது பாகுபாடுகள் நடந்துச்சு, இவருக்கும் நிறைய பாதிப்புகள் இருந்தது. இந்த ரீசனால என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்வியை பாதியிலே ஸ்டாப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இவர் வராரு. அப்படி இருக்கும்போது எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவரால கல்வி கற்க முடியல. அப்போ இவர் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்களோ அதே பிரச்சனைகளை அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவங்க யாரும் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில இயக்கங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இதுதான் அடக்குமுறைக்கு எதிராக வாழ்நாள் முழுவதுமான நீண்ட போராட்டத்தை மேற்கொண்டார் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இவரோட சின்ன வயசுல இந்த சஃபரிங்ஸ்க்கெல்லாம் ஆளாகிறாரா, அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது, என்ன ரீசன்னால இவங்க நம்மள அடக்குமுறைகள் கையாளுறாங்க, என்ன ரீசனால இவங்க ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கறதையே உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. அதனால என்ன பண்றாரு, இவருக்கு பேசிக் நாலேஜ் அவருக்கு தெரியும், கல்வியறிவு படிச்சவர் தான். அதனால வேதங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாரு. வேதங்கள், மனு சங்கீதை, புராணங்கள், புத்தர், தீர்த்தங்கரர் ஆகியோருடைய கருத்துக்கள், இடைக்கால பக்தி இயக்கத்தை சேர்ந்த சமய பேரர்கள் மற்றும் மிக விரிவான வாசிப்பை மேற்கொண்டார். எல்லா விஷயங்களுமே ஆல் ஓவர் என்னதான் சொல்ல வராங்கிற மாதிரி நம்ம கத்துக்கலாம், நம்மளுடைய புரிதல் மேபி தப்பா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்மளுடைய வேதங்கள் என்ன சொல்லுது, மனு சங்கீதங்கள் என்ன சொல்லுது, பெரியவங்க என்ன சொல்றாங்க, பக்தி இயக்கங்கள் என்ன சொல்லுதுங்க பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிறாரு. எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியறது மட்டும் இல்லாம வெஸ்ட்மினிஸ்டர் மாடர்னிஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு என்னென்னலாம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய சிந்தனைகளோடையும் கிறிஸ்தவம், இஸ்லாம் இந்த மதங்களோடையுமே அவரை தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களையும் கத்துக்கிட்டாரு. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இவர் கண்டுபிடிச்ச ரெண்டு விஷயம் தான், ஒட்டுமொத்த பண்பாட்டையும் மரபுகளையும் பகுத்தறிவு, சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு அளவுகோல்கள் மூலியமா வகுப்படுத்துறாரு. அப்ப பகுத்தறிவு அப்படிங்கிறது என்ன, இது எல்லாமே இருக்கு, மக்கள் சொல்லியிருக்காங்க, சொல்ல வந்த கருத்துக்களை மாற்றி திரிச்சு நம்மளுடைய மக்கள் நம்மளுக்கு ரூல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இது எது மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பகுத்தறிவு மூலியமா தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி இவருக்கு இருக்கக்கூடிய சமத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம் அப்படின்னா எல்லா மக்களும் ஒண்ணுதான், இதுல இவங்க மேல் ஜாதி இவங்க கீழ் ஜாதி அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இங்க இல்ல அப்படிங்கறதையும் இவர் ஆழவா உணர்றாரு. அப்ப பகுத்தறிவு மற்றும் சமத்துவம் ஆகிய இரண்டு அளவுகோல்களை கொண்டு சீர்தூக்கி பார்க்கிறாரு. அப்ப சமத்துவம் என்னும் கொள்கை சாதி முறையையும்
அதிகாரமிக்க குடும்ப அமைப்பையும் பெண்களின் கீழான நிலைமையும் ஒட்டுமொத்தமாக மறுக்க கோரியது. சோ அப்ப என்ன சொல்றாங்க, சமத்துவம் எல்லா இடத்துலயும் வேணும், இந்த இடத்துல ஆணாதிக்க சமூகம் பெண்ணாதிக்க சமூகம் இல்லைன்னா ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துறது இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சமத்துவம் மூலியமா இவர் வந்து அறிவுறுத்துறாரு. அதே மாதிரி பகுத்தறிவு மூலமா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் திங்கிங் எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. மூட நம்பிக்கைகளும் சடங்குகளும் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதையும் இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற கொள்கை மூலியமா மக்கள் கிட்ட சொல்றாங்க. அரசியல், சமூகம், பொருளாதாரம், மதம் ஆகியவை தொடர்பான பிரச்சனைகளில் அவர் முற்போக்கான கருத்துக்களை கொண்டிருந்தார். எல்லாத்துலயுமே என்ன நம்மளுக்கு தேவையோ அதை மட்டுமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாரு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த சாதி முறை அப்படிங்கிறது பிராமணர் அல்லாதவருடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி பல நூற்றாண்டு காலமாக நிலவி வரும் சமத்துவமின்மை, சமூக தாழ்வு நிலை ஆகியவற்றுக்கு எதிராக இவங்களை புரட்சி செய்ய ஒருங்கிணைக்கும் போராட்டமாக இவர் மேற்கொள்ள செய்யறாரு. இது எதுவுமே கிடையாது, இப்படிதான் இருக்குது, ஏன் நம்ம இப்படி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை இவர் எடுத்துரைக்கிறார். ஓகேங்களா? சோ இந்த லட்சியங்கள் அடைவதற்காக தான் இந்த சத்திய சோதக் சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்றாரு. சத்திய சோதக் சமாஜம் அப்படின்னா என்னன்னா உண்மை தேடும் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா இவர் உண்மைகளை எடுத்துக்கிட்டாரு, கத்துக்கிட்டாரு, என்னென்னலாம் அவங்க சொல்றாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்களை இவர் எடுத்துக்கிட்டாரு. அதை மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப குறிக்கோளா இருக்காரு. அப்ப 1873 இந்த சத்தியசோதக் சமாஜம் அப்படிங்கறத உருவாக்குறாரு. மக்களோட கல்விதான் விடுதலைக்கான புரட்சிகரமான காரணியா இருக்கும் அப்படிங்கறதையும் இவர் ரொம்ப ரொம்ப ஆணித்தரமா நம்ப ஆரம்பிச்சாரு. அப்ப எல்லாத்துக்கும் எது பேசிக்கா இருக்கு, எஜுகேஷன் தான். சோ எஜுகேஷனை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கல்வி நிலையங்களை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. பெண்களுக்காக சொல்லி பொது பள்ளிகள் உருவாக்கி இருப்பாரு, கல்வி நிலையங்கள் அதிகமா உருவாக்கி இருப்பாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் இவர் கொண்டு வர ஆரம்பிக்கிறார். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா குலாம்கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நூல். இந்த நூல்ல குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லுது. சோ இந்த நூல் மூலியமா மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே இவர் சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப சமூகத்தில் பெண்களும் வறுமையில் உழல்வோரும் நசுக்கப்பட்டவருமே மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ மேல் ஜாதியில் இருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டவங்க இல்ல, அவங்களுக்கான சில பிரச்சனைகள் இருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா அதிகமா பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்க்கும்போது இந்த பிரிவை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கறதையும் சொல்றாரு. சோ பெண்களுடைய விடுதலை அப்படிங்கிறது சமூகத்தினுடைய ஏனைய வர்க்கங்களுடைய விடுதலையோட இணைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப பெண்கள் காமன் தான், மேல் ஜாதியில இருந்தாலும் அவங்க பெண்கள் தான், கீழ் ஜாதியில இருக்கும்போதும் தாழ்ந்த ஜாதியில இருக்கும்போதும் அவங்க பெண்கள் தான் அப்படிங்கறத உணர்றாரு. சோ ஒட்டுமொத்தமா பெண்களுடைய விடுதலை வந்து வேணும் அப்படிங்கிற விஷயங்களையும் இவர் சொல்ல வராரு. அப்ப வர்க்கங்களுக்கு இடையேயான சமத்துவம், ஆண் பெண் சமத்துவத்தை முன்வைக்கிறார். சோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்றாரு. சோ கல்வி ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையுமே இவர் எடுத்துரைக்கிறாரு. சோ அதை வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா திருமணத்தின் போது மணப்பெண்ணுடைய கல்வி உரிமையை ஏற்றுக்கொள்வதாக மணமகனை உறுதியளிக்கும்படி கூறினார். which is நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் உன்னை நான் படிக்கிறதுக்கு எக்ஸெப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பல டீகேட்ஸ் கடந்துதான் வந்து பெண்களுக்கு அந்த நிலை உருவாச்சு. கல்யாணம் பண்ணாலே சோ நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட வீட்லயே இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய அப்பர் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பெருசா வந்து ஒரு பினான்சியலி இண்டிபெண்டா இருப்பாங்களான்னு கேட்டா மேக்ஸிமம் கிடையாது. ஒரு 50% நம்ம வச்சுக்கலாம். 50% லார்ஜஸ்ட் நம்பர் தான். சோ அப்படி இருக்க பட்சத்துல இவர் என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட 1873 19th செஞ்சுரியில இருந்தே இந்த இஷ்யூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. சோ அப்ப என்ன சொல்ல வராங்க, கல்வி உரிமை பெண்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி மணமகன் கிட்ட வாக்களிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து இதோட முக்கியமான கருத்துக்கள், இவருடைய கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் நம்ம சொல்ல மாதிரி இருக்கும். சோ பூலே தன்னுடைய கருத்துக்களை உண்மையான போராட்டங்களாக மாற்ற விரும்பினார். மக்களுக்கு கட்டாய தொடக்க கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. சோ அதுவும் யார் மூலமா அப்படின்னா விவசாய வர்க்கங்களை சேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள்னால கல்வி கற்கும் போது தன்னுடைய இன மக்களுக்காக போராடி அவங்கள மேல கொண்டு வரதுக்கு இவங்களால முடியும். இப்ப வேற இன மக்கள் வந்து வேற வர்க்கங்களை சார்ந்த மக்கள் வந்து கல்வி கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயுமே பார்ஷியாலிட்டிஸ் நடக்கும் அப்படிங்கறத அப்பவே உணர்ந்திருக்காரு. சோ இது யார்கிட்ட போய் இதை வந்து ஒரு குவரியா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் கிட்ட போய் இதை ரெக்வஸ்டா வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப 1851 பூனேல பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியையும் வந்து உருவாக்குறாரு. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பெண்களுக்காக ஒரு ஸ்கூல், அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஓபன் பண்றாரு. யாரோட உதவியில பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாவித்ரிபாய் பூலே அவர்களுடைய உதவியோட இவங்க தொடங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தீண்டத்தகாதவர்களுக்காக ஒரு பள்ளியையும் கைம்பெண்களுடைய குழந்தைக்காக ஒரு இல்லத்தையும் நிறுவினார். ஓகேங்களா? சோ இது எல்லாமே செய்யறாங்க. சோ ஒடுக்கப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் அவங்களுக்காக சொல்லிட்டு அகைன் ஒரு ஸ்கூல், அது மட்டும் இல்லாம கைம்பெண்களா இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கிறதுக்காகவும் ஒரு குழந்தைகளுக்காக ஒரு இல்லத்தையும் வந்து நிறுவறாங்க. சோ பிற்காலத்தில் மகாராஷ்டிராவில் பிராமணர் ஒரு இயக்கம் இவருடைய பணிகளால் தோன்றியது. சோ அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கான இயக்கங்களா ஒரு மாற ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுதான் வந்து சத்தியசோதக் சமாஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இதுல புரிஞ்சதுல சோ நெக்ஸ்ட் ஒன் பண்டித ரமாபாய் பார்க்கலாம். இவங்களுமே
யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களோட ஸ்டோரிஸ் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்கள பெருசா இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்னங்க குட்டி குட்டி பாயிண்ட்ஸோட நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ பண்டித ரமாபாய் 1858 to 1922 வரைக்கும் இவங்களுடைய காலங்கள் இருந்திருக்கு. பண்டித ரமாபாய் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் பெண்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு முன்னணி தலைவர்களை ஒருத்தங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஜுகேஷன்லயே இவங்க வெல் செட்டில்டான பேக்ரவுண்ட், எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இருந்தா வந்த ஒரு பெண்மணி. நாட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்காகவுமே எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதுலயும் இவங்க ரொம்ப குறிக்கோளா இருந்தாங்க. ஸோ இவங்க அவங்களுடைய சமஸ்கிருத மொழியில ஆழமான புலமை பெற்றிருந்தாங்க அப்படிங்கறதையும் சொல்லலாம். சோ அதனால இவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பண்டித அப்படிங்கறதே இவங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் தான். சோ பண்டித, சரஸ்வதி அப்படிங்கக்கூடிய பெயர்கள்லாம் பட்டங்கள்லாம் இவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. சோ இவங்களுடைய லைஃபோட ட்ராஜடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க. சோ இவங்களுக்கு இவங்களுடைய சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சோ அப்பா அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் கல்கட்டாக்கு வராங்க. சோ கல்கட்டாக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பார்த்தோம் அப்படின்னா நாட்டுடைய பல பகுதிகளுக்கு பயணம் செல்றாங்க. ஓகேங்களா. சோ கல்கட்டான்னு சொல்ல நிறைய இடங்களுக்கு பயணம் செல்றாங்க. 1878ல கல்கட்டாக்கு வராங்க. ஓகேங்களா. சோ அங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவருடைய அண்ணாவும் இறந்து போயிடுறாரு. சோ ஆல்மோஸ்ட் 1880ல அந்த காலத்துல ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு ஜாதி பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இவங்க தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த வங்காளி ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் தாண்டி நிறைய பிரச்சனைகளை தாண்டி இவங்க கல்யாணம் பண்றாங்க. பட் ஸ்டில் அவருமே இறந்து போறாரு. ஸோ இவங்களோட லைஃப்ல கம்ப்ளீட் ட்ராஜடிஸ் இவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1882ல ஆரிய மகாலா சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய மகிழா சமாஜ் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. யாருடைய உதவியில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராணடே அண்ட் பண்டார்கர் அவங்களுடைய தலைமையில பூனேல போய் உருவாக்குறாங்க. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 300 பெண்கள் அந்த அமைப்புல கல்வி கற்கிறாங்க. போக போக என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கேயுமே ஒரு இஷ்யூஸ் உருவாக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய பெண்களை இவங்க மதம் மாற்றுறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கைக்குள்ள இவங்க வராங்க. சரிங்களா. அப்ப ராணடே பண்டார்கர் ஆகியோரோட உதவியோட கைவிடப்பட்ட விதவைகளுக்காக சாரதா சதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. சாரதா சதன் அப்படின்னா வீடற்றவர்களுக்கான இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா இவங்களை மதமாற்றம் செய்யறாங்க. இந்துக்கள் எல்லாத்தையுமே கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப அங்க இருந்து திருப்பியும் காசிப்ஸா இருக்கா அது என்ன அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியல. ஆனா அந்த மதமாற்றம் செய்யறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை பெருசா போச்சு. அதனால அங்கிருந்து மறுபடியுமே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பூனேக்கு பக்கத்துல கேத்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க முக்தி சதன் சுதந்திர இல்லம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த நிறுவனத்துல 2000 பெண்களும் குழந்தைகளும் தங்கி இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே சுயசார்புடையவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான தொழிற்பயிற்சி உருவாக்கப்பட்டது. என்னத்திலே பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஹிஸ்டரியில நம்ம இவங்க மதமாற்றம் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சான்று இல்லை. ஆனா மக்கள் கிட்ட ஒரு பெண் அப்படிங்கறதுனால உருவாச்சா இல்ல அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டில இவங்க உருவாக்குனாங்க அப்படிங்கறதுனால உருவாச்சா என்னங்கிறதுக்கான நம்மளுக்கு அர்த்தம் தெரியாது. பட்சம் இவங்க மேல மேல நல்லது மட்டுமே திரும்ப பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. சோ அவங்கதான் பண்டித ரமாவை பத்தி நம்ம சொல்றது. சோ அடுத்தது ஸ்ரீ நாராயண குரு. இவருமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாராயண குரு அப்படிங்கிறவரு கேரளத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா. சோ கேரளத்தை மையமாக கொண்ட இவரு நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்குறாரு. இது எதுக்காக அப்படின்னா இதுவுமே அகைன் உயர் ஜாதியினருக்கும் தாழ்த்தப்பட்ட வர்க்கத்துக்கும் இடைப்பட்ட ஒரு முரண்பாடுகள்ல இருந்து தோணுதான் இந்த ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதனால அப்படின்னா இவங்க எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேக்சிமம் டாடி ஷாப்ஸ் நம்ம கேரளால பார்க்கலாம். அப்ப கல்வி இருக்கிறத தொழிலாக கொண்ட கேரளத்து ஈழவ சமூக இயக்கத்தினுடைய ஈட்டிமணியாக விளங்கினார். அவங்களுக்காக அவங்களுடைய உரிமைகளை மீட்டு தரதுக்காக அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறதுக்கு நாராயணகுரு இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ ஈழவர்கள் கேரள மக்கள் தொகையினுடைய ஒரு தனி பெரும்பான்மையாக 26% இந்த ஈழவ சமூகத்தை சார்ந்த மக்கள்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதற்கும் அவங்களுக்கும் சொல்லி உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு, ஒடுக்கப்பட்ட இடங்கள்ல இருந்தாங்க. அப்ப நாராயணகுரு 1902ல நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொது பள்ளிகள்ல சேர்வதற்கான உரிமை இவங்களுக்கு வேணும். செகண்ட் ஒன் அரசு பணிகள்ல அமர்த்தப்படுதல் அப்படிங்கிறது ஈழவ தமிழர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஈழவர்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. சாலைகளை பயன்படுத்துவதற்காகவும் கோவில்களுக்குள் செல்வதற்குமான உரிமை. சோ ஃபோர்த் ஒன் அரசியல் பிரதிநிதித்துவமும் வேணும் அப்படிங்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த பரிபாலன சங்கம் மூலியமாக உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ எண்ட் ஆஃப் த டே கீழ்நிலையில இருந்து மேல்நிலைக்கு மாறணும். எல்லாருமே ஈக்குவல், இவருமே அந்த சமத்துவம் அப்படிங்கறத முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கறதுல முக்கியமான குறிக்கோளா இருக்காரு. சோ பாரம்பரியமான அதிகார விநியோக முறையில மாற்றம், பிற்படுத்தப்பட்ட வர்க்கங்களுடைய கூட்டமைப்புகளை ஒருங்கிணைத்து இவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கணும் மாத்தணும் அப்படிங்கக்கூடிய இடத்துல நாராயணகுரு ரொம்ப தெளிவான ஒரு இடத்துல இருக்காரு. சோ அவங்களுக்கான சமத்துவம் மீட்கப்பட வேண்டும், அவங்களுக்கான
சமூகத்தை வந்து ஒரு நல்ல விதமான பில்ட் பண்ணி தரணும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே இவர் இருக்காரு. அப்ப கோவில்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை வந்து இவர் எதிர்க்கிறாரு. இதுக்காக புதிய கோவில்களை கூட நிறுவறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈழவ சமூகம் அப்படிங்கிறது தன்னை நவீனப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு சக்தி கொண்டதாக மாற்றினார். ஓகேங்களா? சோ நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்களே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களோட இடங்கள டெவலப்மெண்ட்ஸ் அதிகமா இருக்க ஆரம்பிச்சது. அப்போ கவிஞர் குமரன் ஆசான், டாக்டர் பால்பு, சகோதரன் ஐயப்பன் போன்ற மகத்தான ஆளுமைகள் இவ்வியக்கத்திலிருந்து தோன்றி கேரள சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தது. சோ இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு கீழே உருவானவங்க. ஓகேங்களா? குமரன் ஆசான் சொல்றவங்க, டாக்டர் பல்பு அப்படின்னு சொல்றாங்க, சகோதரன் ஐயப்பன் சொல்றவங்க எல்லாருமே இந்த இயக்கத்துல இருந்து உருவாகி இவங்களுக்கான சமத்துவத்தை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. சோ வைக்கம் சத்தியாகிரகத்துல நேரடியா இவங்க பங்கு பெறல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வைக்கம் சத்தியாகிரகத்துக்கும் அருணகிரிக்கும் இவங்களுடைய உறுப்பினர்கள் சார்ந்தவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் கோவிலை சுற்றியுள்ள தெருக்கள்ல ஈழவர்கள் நுழைவதற்கான தடைகளுக்கு எதிராக போராட்டங்களை ஏற்பாடு செய்தார். சோ இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. சோ எண்ட் ஆஃப் த டே இவங்களுக்கும் கோவில் நுழைவு அப்படிங்கிறது கோவில் நுழைவு இயக்கங்களுக்கு முன்னோடியாக இருந்துச்சு அப்படிங்கறதையும் சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து மித்தவங்கள்ல இருந்து எப்படி மாறுபடுது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுடைய நன்மைக்காகவும் வந்து நிறைய போராடினவங்கள பண்டித ரமாபாயும் ஸ்ரீ நாராயண குருவுமே இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.